رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கேவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் உறவுகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலம், குறிப்பாக இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாடளாவிய ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, வழிகாட்டல்கள், அவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டு பேசப்பட்டு வந்த இந்த நேரத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவின சில கட்டளைகளில் மிக முக்கியமானதாக கோடிட்டு காட்டப்படக்கூடிய விடயங்களில் ஒரு விடயம்தான் அவர்கள் யாரை நேசிக்க வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும், யாரை நெருக்க வேண்டும், தன்னோட அணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். உதாரணமாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லக்குள்ள வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி. நபியே நாயகமே, நீங்கள் உங்களை இவர்களோட வச்சு கொள்ளுங்கள், இவர்களோட உங்களை பொறுமையாக அமைதியாக இவங்களோட இருங்கோன்னு அல்லாஹ் காட்டுறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, நீங்கள் இவர்களுடன் சேர்ந்திருங்கள். அவர்கள் யார்? யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி, காலையிலும் மாலையிலும் தமது இரட்சகன் அல்லாஹ்வை அழைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களுடன் இருந்து கொள்ளுங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், ஒரு நாளும் உங்களுடைய கண்கள் இவர்களை விட்டு கடந்து வெளியால போகக்கூடாது. துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா, உலகத்துடைய அலங்காரங்களை நீங்கள் பார்த்து நாடுகிறீர்கள், விரும்புகிறீர்கள். வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, எமது ஞாபகத்தை விட்டும் யார் யாருடைய உள்ளங்களை நாம் மறக்கடிக்க செய்திருக்கிறோமோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் வழிபட்டு விட வேண்டாம். வத்தபஅ ஹவா, அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினவர்கள், அவங்களுக்கு வழிபட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்தில் சொல்லி வழிகாட்டுகிறான். நீங்கள் யாரோட இருக்க வேண்டும், யாரை உங்களோட நெருக்கி கொள்ள வேண்டும், அணைத்து கொள்ள வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும். இந்த பகுதி அருமையான சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, மிக முக்கியமான பகுதி. அதாவது எப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான் என்றால், உமையத்து பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்களுடைய வெளி தோற்றங்களை தரம் குறைச்சி என்ன சொன்னான்டா, இவங்கள்ட்ட ஒரு வகையான ஆட்டுடைய நாத்தம் வருது, ஆட்டுடையர்கள் தானே, ஆட்டு வாசம் வருது, கொஞ்சம் அவங்கள விட்டுட்டு வேறாக நீங்கள் எங்கள்கிட்ட வந்து, நாங்கள் முக்கியஸ்தர்கள் வேறையாக இருக்கிறோம், தனியாக வந்து நீங்கள் சந்தித்து கதைச்சா நாங்கள் கொஞ்சம் போய் இஸ்லாத்துக்கு வருவோம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் முழு ஊரே இஸ்லாத்துக்கு வரும் என்று பேசக்குள்ள அல்லாஹ் தஆலா இருக்கிறான், வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்ப. நபியே நாயகமே, முதலாவதாக வலா தஅது ஐனாக அன்ஹும், உங்களோட ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு வந்தாங்களே, இவர்களை கடந்து விசுவாசம் கொள்ளாத அவங்களை நீங்கள் நாட வேண்டாம். நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் இவர்களோட தான். உங்களுக்கு நாத்தம்ன்றாங்க, பார்க்கக்குள்ள கொஞ்சம் அசிங்கமாய் தென்படுதுன்றாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இவர்கள் தான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள். இவங்களை விட்டுட்டு உலக அமைப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கிறார்கள், உயர்ந்து போகிறாங்க என்ற காரணத்தால் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் நாடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பா. உலகத்தில் உள்ளம் மறந்த உள்ளம் கொண்டவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாதவர்கள். இவங்களுக்கு ஒரு நாளும் வழிபட்டு விட வேண்டாம். இந்த பகுதி தான் மிக முக்கியம். அதாவது அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும்,
அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாவிட்டால் அந்த உள்ளத்தில் ஷைத்தான் தான் இருப்பான். ரெண்டில் ஒன்று தான் இருக்கும், ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் பள்ளியோட ஆதாபுகளை பண்ணி கொஞ்சம் முன்னால் வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இடவழிகள்லாம் சரியான வித்தியாசமாக இருக்குது. முன் சஃப்பை நிரப்புவோம், அடுத்தது 2ஆம் சஃப்பை நிரப்புவோம், அடுத்தது 3ஆம் சஃப். இதுதான் அதுக்குரிய தர்த்தீபான முறை. கொஞ்சம் அசைஞ்சு வாங்க, இயலாதாக்க சாஞ்சு கொண்டுங்க, பிரச்சனை இல்லை. வாலிபர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் முன்னால் வாங்க ஆரம்பிச்சுவாங்க. அருமையான சகோதரர்களே, இதனால் மிக முக்கியமான பகுதி ஒருவருடைய வெளிரங்கத்தை பார்த்து, வெளிரங்கத்துடைய உருவத்தை பார்த்து அவருக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து, துன்யாவுடைய அமைப்பில் பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம், கேட்டும் பிரச்சனை இல்லை. அவருக்கு துன்யாவுடைய அமைப்பில் மேலே இருக்கிறதால அந்தஸ்து இல்லை, அவரோட சேருவதால பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை. யாரோட நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இருக்கிறாரு, அல்லாஹ் பயந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஒருவர் வாழ்றாரு, திலாவத்தோடு இருக்கிறாரு, விக்ர் இருக்கிறது என்றா அவரோட எங்களை நாம் இணைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும். அப்பத்தான் எங்களுக்குரிய பாதுகாப்பு. முதல் பாதுகாப்பு சிந்தனை தடுமாற்றத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், மன குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், ஈமானோட வாழக்கூடிய சூழல் உருவாகும். குறைஞ்சது உள்ள ஈமான பாதுகாத்து கொண்டு வாழ்ற நிலை உருவாகும். இதனால நாங்கள் எப்போ பார்க்கணும், நான் யாரோட இருக்கிறேன், என்னோட இருப்பவன் யார், இதையும் பார்க்கணும். நான் யாரோட போறேன், என்னோட இருக்கிறது யாரு, என்ன இழுத்து கொண்டு போறது யாரு, நான் யாருக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறேன், எந்த யாருடைய சிந்தனையில நான் நட போட்டு கொண்டிருக்கிறேன். இப்படியே போனா எங்க போய் சேருவேன், என் கடைசி முடிவு எப்படி முடியும்? இவருக்கு பின்னால போனா 10 வருஷம் 20 வருடம் 30 வருடங்களை கடந்து நான் போனா கடைசி முடிவு எங்க போய் சேரும் என்றதை பார்த்துத்தான் அவரோட சேர வேண்டும். அவரை பார்க்கக்குள்ள அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, அவரோட சேர்றத்தால பாவத்திலிருந்து விலகிறோம், அவரோட சேர்றத்தால ஈமான் கூடுது என்று சொன்னா அந்த சூழலைத்தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும். சூழல் மிக முக்கியம். ஒரு சூழலால ஒருவர் நேர்வழிக்கும் வரலாம், அந்த சூழல் மாசடைவதால பிழைச்சு போறதால வழி தவறியும் போகலாம். இதனால தான் நண்பன் யாருன்றதை பார்க்கணும். நல்ல நண்பனாக இருந்தால் நல்ல வழியில் கொண்டு போவார், தீய நண்பனாக இருந்தால் தீய வழியில் போவோம். இதனால தான் கயாமத்துடைய நாளையில் ஒவ்வொருத்தரும் அல்லோல கல்லோலப்படுற அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் கவலைப்பட்டு கதறி அழக்கூடிய ஒரு பகுதி தான் நண்பர்களை சொல்லி அழுவார்கள். யா லைதனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா, நான் அல்லாஹ்வுடைய தூதரோட சேர்ந்து போயிருக்கலாமே என்னங்க கை செய்தப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்து விட்டு வந்திருப்பார்கள். இது ஒரு பகுதி. இன்னொன்று, பிழையான வழியில் போன கூட்டாளியோடு சேர்ந்து பிழையான கூடாத பண்பாடுகளை பழகி தவறான வழியில் சென்றவர். யா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இன்னானோட சேராமல் இருந்திருக்கலாமே, இந்த கூட்டாளிய நண்பனாக தெரிவு செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே என்று அங்க கை சேதப்படுவான். எனவே சூழல் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களை பாதுகாக்கும். வெளிரங்கத்தில் இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அதாவது ஒருவருடைய வெளிரங்கத்தை பார்த்து, அவருடைய தராதரத்தை பார்த்து, அவர் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் இபாதத்தின் போகக்குள்ள வெளிரங்கத்தில் அவரை விட நான் உயர்ந்தால், அவரை விட நான் கண்ணியமானால், நான் சிறந்தவன் என்ற உணர்வு ஒரு நாளும் வரக்கூடாது.
அந்த உணர்வு வந்தாலே அது பெருமையுடைய உச்சகட்டம், அது ஷைத்தானிய சிந்தனை. இதுக்கு முன்னால யார் யாரெல்லாம் வழிகட்டு போனாங்களோ அவர்கள் இந்த சிந்தனை பிரதானமாக இருந்திருக்குது. உங்களை நம்பினாக்கள் எல்லாம் ஒரு கேவலமான கூட்டம், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வாங்க, நீங்கள் நல்ல ஆக்கோடு இருக்கணும் என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். கடைசியாக பாதுகாப்பு கிடைத்தது ஈமான் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள என்ன சொன்னார்கள்? وَمَا نَرَاكَ اتَّبَعَكَ إِلَّا الَّذِينَ هُمْ أَرَاذِلُنَا بَادِيَ الرَّأْيِ وَمَا نَرَى لَكُمْ مِنْ فَضْلٍ. நாங்கள் முதலாவதாக உங்களை பின்பற்றின ஆக்கள் எல்லாம் கேவலமான தரங்குறைச்சாக்கள் தான் உங்களோட இருக்கிறாங்க. அப்போ மக்களை தரங்குறைச்சி நான் தரம் கூடின வேண்டத்தை நினைச்சாலே அவர் வழிகேட்டுடைய உச்சத்துக்கு வந்துட்டார். இது மிக முக்கியமான பகுதி. இதனால் நாங்கள் எங்களை பாதுகாக்கக்குள்ள முதலாவது நினைக்கணும், என்னை விட அவர் சிறந்தவர், என்னை விட அவர் உயர்ந்தவர், அவருக்கு அல்லாஹ் இடத்துல மதிப்பு கூடினது என்று ஒவ்வொருத்தரை பார்த்தும் அவர் நினைக்க வேண்டும். அவரை விட நான் உயர்ந்தால் எனக்கு முதலாவது சொர்க்கம் கிடைக்கும், எனக்கு மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கிடைக்கும், நான் ஒரு உயர்ந்த சிறந்த கண்ணியமான ஆள் என்று யாராவது மற்றவங்களை விட தன்னை உயர்த்தி நினைக்கிறாரா? அவருடைய உச்சந்தலையில ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மற்றவங்களை பார்த்து இவங்க எல்லாரும் என்னோட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்று நினைக்கிறாரா? அவர்தான் ஈமான்ல முன்னேறி கொண்டு போகக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருக்கிறார். எனவே இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. மூன்றாவதாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள்ள வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பா, இந்த உள்ளம் செத்து போனவர்கள் அவங்களுக்கு நீங்க வழிபட்டு விட வேண்டாம். உள்ளங்கள் யார் யார உள்ளங்களை எல்லாம் நாம் பூட்டு போட்டு விட்டோமோ வழிபட்டு விட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவங்களோட உள்ளத்துல ஷைத்தான் மாத்திரம்தான் இருக்கிறான், வழிபட்டு விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். எனவே ஒருவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகிறாரா, ஈமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, ஷைத்தான் அவரை இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இதனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் யாருக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறேன், என்னோட யார் இருந்து கொண்டிருக்கிறான் நாம் பார்த்து கொள்ளணும். இதனதான் இந்த விஷயத்துல தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்குள்ள ஒரு ரெண்டு பகுதியை பிரிக்கிறான். ஒன்று அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள், இன்னும் ஒன்று அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை யார் யார் விரும்புறாங்களோ அவங்களுடைய நிலையை அல்லாஹ் வேறையா சொல்றான், வெறுக்கிறாக்களை வேறையா சொல்றான். அல்லாஹ் வெறுக்கிறவர்கள் யார்? இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون إن الذين لا يرجون لقاءنا யார் யாரெல்லாம் எம்மை சந்திப்பதை விரும்பவில்லையோ ஆதரிக்கவில்லையோ, எம்மை சந்திக்க விரும்பாமல் வரது பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையே போதுமென்று இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பொருந்தி வாழ்ந்தவர்கள், வத்மஅன்னு பிஹா, உலக வாழ்க்கையில் நிம்மதி கண்டு வாழ்ந்தவர்கள், வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், எம்மை மறந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ இவர்களுடைய நிலை என்ன? உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செல்லுற இடம் நரகமாகும் என்று சொல்லிட்டு ஈமான் விரும்பி, ஈமானை விரும்பி அல்லாஹ்வை நேசித்தவர்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்,
இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு நல்லமல் யார் யாரெல்லாம் செஞ்சு வாழ்றாங்களோ, யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹாரு ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவங்களுக்குத்தான் அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவங்களுக்கு கீழால பல நீரருவிகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாவாஹும் ஃபியா சுப்ஹானக்கல்லாஹும்ம, சொர்க்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ்வை துதித்து கொண்டிருப்பாக என்று அந்த நிலைமைகளை அல்லாஹ் சொல்றான். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாம் இந்த ரெண்டு பகுதியில் நாம் எமது சூழலை சிந்தனையை பாதுகாத்து வாழ்கிற பகுதியில் ஒன்றுதான் இந்த உள்ளம் மனத சிந்தனையை பறிகொடுத்து விடக்கூடாது. மனதில் ஷைத்தானுக்கு இடமளித்து விடவே கூடாது. வார்த்தையாலையும் இடமளிக்க கூடாது, சிந்தனையாலையும் ஷைத்தானுக்கு இடமளிக்க கூடாது. இங்கு இருக்க வேண்டியது அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். உள்ளத்தில் வேற யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. அவர் எங்களோட ஊர்ல முக்கியமானவர், இவர் அப்படியானவர், அந்த ஹாஜர் அப்படியானவர், இந்த ஹாஜர் இப்படியானவர், ஊருக்கே தேவையானவர், அவர் இவரை பார்த்து உயர்ந்தவர் என்று நினைக்கவே கூடாது. ஆக பெரிய பிழை. யாரையும் உயர்வா நினைக்க கூடாது. ஏன், நாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட அந்த அரசியல்வாதிகளை பார்த்து அவர் இப்படியானவர் அப்படியானவர், அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்க வேண்டிய உள்ளத்துல இன்றைக்கு என்ன வார்த்தையை நாங்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறோம்? யாருடைய பேரை நாங்கள் இன்றைக்கு உச்சரிக்கிறோம்? அல்லாஹ் அல்லாஹ் என்ற பேர் கூடுதலாக உச்சரிக்கிறோமா? அல்லது சமகால அரசியல் மாற்றம், இந்த மாற்றத்துக்கு பிறகு எங்களோட உச்சரிப்புகள் எந்த பக்கம், எந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அருமையாளர்களே, எந்த அரசியல்வாதி வந்தாலும், உலகத்தில் எப்படியான மாற்றத்துக்கு வந்தாலும், அவர்கள் இன்று வந்து நாளை போகக்கூடியவர்கள். பூமி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம். இன்னல் அர்த லில்லாஹ், பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். கண்டிப்பாக இந்த பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதி, அல்லாஹ் தஆலா தனது அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதனை அனந்தரமாக்குவான். பூமியில் யாரும் நிரந்தரமாக இருந்தவர்கள் இல்லை. பூமியை முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டார்கள். அவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்களோ அங்கேதான் சமகால அரசியல்ல உலகத்தை ஆட்டி படிக்கக்கூடியவர்களும் செல்ல இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிக்கந்தர் துல்கர்னைன் உலகத்தை ஆண்டவர், உலகத்தை ஆட்சி செய்தார். அவர் மௌத்தாக கிட்ட ஒரு வசியத்தொன்று செஞ்சாரு. நான் மௌத்தாகினா என்ன இந்த சந்தூக்கில் வச்சு கொண்டு போகக்குள்ள 2 கையையும் வெளியால தொங்க போட்டு கொண்டு போகணும். ஏனென்றா அப்பத்தான் உலகம் அறியும், உலகத்துக்கு ஒரு 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 கருத்து போக வேண்டும். உலகத்தையே ஆண்ட இந்த சிக்கந்தர் கூட வெறும் கரத்தோடான் கபருக்கு போனார் என்று எல்லாரும் விளங்க வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா சொல்லக்குள்ள, ஆயாத்தா சிக்கந்தர் துன்யா से ले गया किया था दोनों हाथ कफन से बाहर खाली. உலகத்தை ஆண்ட சிக்கந்தர் இந்த உலகத்திலிருந்து எதைத்தான் கொண்டு போனார்? 2 கரங்களும் சந்தூக்குக்கு வெளியால தொங்கும் நிலையில்தான் அவர் கபருக்கு போய் சேர்ந்தார். எனவே உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. உலகத்தை ஆண்டவர்களும் வெறும் கரத்தோடான் போய் சேர வேண்டும். எனவே முதலாவது எங்களோட உள்ளத்தில் இருந்து யாருடைய மகத்துவத்தையும் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. அவர் யாராயிருந்தாலும் சரி, உள்ளத்தில் மகத்துவம் வரக்கூடாது. அல்லாஹுடைய மகத்துவம் மாத்திரம்தான் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நேசித்து, அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் பெரியவர், இவர் இப்படியானவர் என்று உள்ளத்துக்கு வருகிறதா? உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும்.
கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கே தெரியாம மாறும். அவர் வந்தா எல்லாம் நடக்கும், அவர் வந்தா எதையும் செஞ்சு கொள்ளலாம், அவரால் அதெல்லாம் ஏலும், இவரால் ஒன்றுமே முடியாது என்றெல்லாம் நாங்கள் கதைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை மறந்து எங்களோட பேச்சுவார்த்தை, எங்களோட சிந்தனை எதுவுமே எந்த திசைக்கும் போய்விடக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வுடைய உயர்வு மாத்திரம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உலக கலிமா சொன்ன முஸ்லீம்களுடைய அன்பு உள்ளத்துக்கு வர வேண்டும். குறிப்பாக இன்று நாம் பார்க்கிறோம், மத்திய கிழக்கு இன்று சவக்காடாக மாறி இருக்கிற நேரம். நாளாந்தம் 100, 200, 500, 1000 கொலை, ஒரே நாளில் ஆயிரத்தை கடந்த கொலைகளும் நடந்து கொண்டு போகுது. கலிமா சொன்ன சமூகம் அங்கு அநியாயமாக மேற்குலகத்தினால் வல்லரசு நாடுகள் ஒன்று சேர்ந்து அழிக்கக்கூடிய நீண்ட வரலாற்று பின்னணி, அதையெல்லாம் குறிப்பிடுறதுக்கு நேரம் கிடையாது. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அருமையான சகோதரர்களே, கலிமா சொன்ன எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் அமைஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களால் என்ன செய்யலாம்? துஆ செய்யலாம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், போன வருடம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி துவங்கினது. இன்று அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு வருடமாகிறது. அங்கு முஸ்லீம்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, குடிக்க இல்லை, இல்லறம் இல்லை, தங்கிறதுக்கு வீடு வாசல், சகல விதமான அடிப்படை வசதிகளும் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து முழுமையாக வேறறுக்கப்பட்டு அவர்கள் சின்ன பின்னமாக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கேவலத்தை இன்றைய இஸ்லாமிய உலகம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் என்ன என்று தேடிக்கொண்டு போனால் ஒரு விடையை நாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இஸ்லாமிய சமூகம் யாரெண்டா உலகத்தை 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டு 1924ஆம் ஆண்டு முழுமையாக வீழ்த்தப்பட்டு இன்று 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கடக்கவில்லை. அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளால அரபு உலகம் சின்ன பின்னமாக்கப்பட்டு துண்டாடப்பட்டு சிந்தனையால் அவர்களுக்கிடையில பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு முஸ்லிம்கள் பிரிந்து சிதறி ஆலையால் வெட்டி கொத்தி அழிச்சு கொண்டு போற ஒரு கேவலத்திலும் கேவலமான ஒரு நிலைக்கு எமது சமூகம் வந்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்று தெளிவாக சொன்னார்கள், ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅ அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பிடுற ஆக்கள் சகனை வச்சுக்கொண்டு வாங்கப்பா சாப்பிடுவோம்னு கூப்பிடுறத மாதிரி உங்களை எல்லாம் உலக மக்கள் யுத்தத்துக்கு அழைக்கக்கூடிய நேரம் உண்டு. யூசிக்குல் உமம் அன் ததாஅ அலைக்கும். உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு எவ்வாறு கூப்பிடுவாங்கண்டா சாப்பிடுறது கூப்பிடுவார்கள். فقال قائل ومن قلة نحن يومئذ يا رسول الله. அல்லாஹ்வின் தூதரே, அன்றைக்கு நாங்க என்ன விரல் விட்டென்ற அளவுக்கு குறைஞ்ச ஒரு சமூகமாக இருப்போமா? லா, இல்லை பல் அன்தும் யௌமஇதின் கஸீர். அன்றைய தினத்தில் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். எந்த அளவு அதிகமாக இருப்பீர்கள் அதையும் சொன்னார்கள். உஸாஉன் க உஸாஇஸ் ஸைல். வெள்ளத்தில் அகப்பட்ட நீர் குமிழிகளை போன்று உங்களை எண்ணிக்கூட முடிக்க இயலாது. இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் 53 நாடுகள் என்று பெருமையுடன் சொல்றோம். அந்த அளவுக்கு உலகத்தின் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 53 நாடுகள். ஆனா என்ன பிரச்சனைண்டா, வலக்கின்னகும் உஸாஉன் க உஸாஇஸ் ஸைல் வல யன்ஸஅன் அல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத மின்கும். அந்த காலம் எப்படி இருக்குமெண்டா, எதிரிகள் உங்களை பற்றிய உயர்வெண்ணத்தை அல்லாஹ் தஆலா எதிரிகளோட உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுத்திருப்பான். பயம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். உங்களை பற்றி பயப்பட மாட்டார்கள்.
வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். உங்களோட உள்ளத்துல வஹன் என்ற நோய் அல்லாஹ் போட்டிருப்பான். வஹன்டா என்னென்று கேட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக மோகம், மரணத்தில் வெறுப்பு. இந்த ரெண்டு நோயால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருப்பீர்கள். உலக மோகம், மரணத்தில் வெறுப்பு. மௌத்தாகிறதுக்கு ரெடி இல்லை, உலகத்தை விடுறதுக்கும் ரெடி இல்லை. துன்யா 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 என்று நீங்கள் எப்படி போவீங்கண்டா வேறு ஹதீஸ் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் உங்கள்கிட்ட பயப்படுற இந்த ஒன்றைத்தான். துன்யாவுக்காக வேண்டி நேரங்காலத்தை கொடுத்து முன்னா சென்ற பல சமூகம் அழிந்தார்கள். நீங்களும் அதில் போட்டி போட்டு அழிவீங்க என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படியான நிலைக்கு நீங்கள் வந்துட்டோன்னே துன்யாவுக்கு நேரம் கொடுக்க ரெடி, மௌத்துக்காக வேண்டி தன்னை தயார்படுத்த ரெடி இல்லை. இப்படியான நிலையில நீங்க வாழ்ந்தீங்க என்று சொன்னால் இந்த கேவலம், இதை விட பெரிய கேவலத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி நேரிடும். எனவே நாம் என் உள்ளத்திலிருந்து உலகத்துடைய மகத்துவத்தை எடுக்க வேண்டும். உலகத்துடைய மகத்துவம் உள்ளால வந்தா அதுக்கு பிறகு வர நோய் எண்ணி அடங்காத நோய். ஆளையால் ஏசி பேசிக் கொள்வீர்கள். ஆளையால் ஏசுறது, இவர் அவரை ஏசுகின்ற அரசியல் மேடைகள் எல்லாம் ஆளையால் சாடித்தல்ற மேடையாக மாறிக்கொண்டு இவர் அவருக்கு ஏசுறது, அவர் இவருக்கு ஏசுறது. மற்றவங்க எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, கேட்கிறார்கள். ஆனா கலிமா சொன்ன சமூகம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கேவலம் ஏறினாலே அவர் இவரை தூற்றுறது, இவர் அவரை தூற்றுறது. நான் நல்லவன், அவன் கேவலமானவன். ஒவ்வொருத்தரும் தன்னை நல்லவர் என்றதும் அடுத்தவனை கேவலப்படுத்துறதும். எங்களுடைய கலிமா சொன்னவர்கள் கூடுதலாக வாழக்கூடிய பிரதேசங்கள்ல மேடைகள் எல்லாம் ஊத்தையாகி கொண்டு போறதை நாங்க நிதர்சனமா பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, ஒற்றுமை குலைஞ்சு போனா, ஒற்றுமை இழந்து போனா அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து விடுவோம். எங்கெங்கெல்லாம் நாம் பிளந்து பிரிவினவாதத்தை பேசி பிளந்து சென்றோமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை இழந்துதான் இருக்கிறோம். உலகளாவிய ரீதியை, தேசிய ரீதியை, சர்வதேச ரீதியில வரலாற்றை படிச்சு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிளந்து பிரிவுபட்டு ஆளையால் ஏசி பேசி சாடி சென்றார்களோ, ஆளையால் சாடும் பொழுது அங்கு பிளவு நிச்சயம், வெடிப்பு நிச்சயம், பிரிவு நிச்சயம், பிரிந்தால் கேவலம் அதோட நிச்சயம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா அது மாதிரியான கேவலத்தை விட்டு எமது சமூகத்தை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமான வாழ தௌஃபீக் செய்வாயாக, இஹ்லாஸ் வாழ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மௌத்தாவதற்கு நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.